சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல இன்னைக்கு அண்ணாமலையோட பிறந்த நாளாட்டுக்கு நம்ம பரசு காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு அண்ணாமலை பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தோட வீட்டுக்குள்ள வராப்புல. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அண்ணாமலை மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறாப்புல. என்ன அண்ணாமலை, இது உனக்கு 60வது பிறந்த நாளே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து யாரையுமே காணோம் அப்படிங்கும் போது விஜயா அங்க வராங்க. விஜயா வந்த உடனே இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமாமா அப்படின்னு கேட்டா, ஏன் தெரியாது, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்ட்டு அசால்ட்டா போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்றாப்ல, ரவி கிட்ட கேட்டாப்புலும் அதே தான் சொல்றாப்ல. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவும் வர்றாப்ல. முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட பேசாம கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாப்ல. இவங்கெல்லாம் மறந்ததெல்லாம் ஓகே, ஆனா முத்துவும் மறந்துட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம பரசு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே வெளியில இருந்து மோள சத்தத்தோட 2 பேர் வராங்க, மோளம் அடிச்சுக்கிட்டு. பின்னாடியே நம்ம மீனாவும் முத்துவும் தாம்பாளம் மாலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க. அண்ணாமலையோட 60வது பிறந்த நாள் இல்லையா, ஸோ அதுக்காகத்தான் நம்ம முத்துவும் மீனாவும் ஏற்கனவே இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஸோ அப்பதான் முத்து கண்டிப்பா மறக்கல அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்ருதியும் வந்துடுறாங்க கேக்கோட. ஸ்ருதி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, மீனா நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கேக்கு வெட்டலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டா ரோகிணி அங்க வந்துடுறாங்க. ஸோ ரோகிணியும் மாமாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்காக வந்து பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. ரோகிணியும் அடுத்த பிறந்த நாளுக்கு நானும் உங்க கூட இருப்பேன் பாருங்க அப்படின்னு சவால் விட்டுட்டுலாம் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கேக்கெல்லாம் வெட்டி கூட்டி விட்டுட்டு செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முத்து புதுசா வேன் வாங்கியிருந்தாப்புல இல்லையா, ஸோ அந்த வேனுக்கும் பூஜையை போட்டு முதல் முறையா வேனை எடுத்து ஓட்ட போறாப்புல இருக்கு. அதுக்காக அந்த பிளாட் ஓனரையும் வர சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நம்ம முத்துவோட ஃபேமிலி, மீனாவோட ஃபேமிலி எல்லாமே அங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அண்ணாமலை கையால சாவியை வாங்கி நம்ம முத்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம சீதா கோயிலை சுத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சீதாவோட தாலியை காணோம், தாலியை காணுமே அப்படின்னு பதறி துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அம்மா முக்காடு போட்டுக்கிட்டு மீனாவை இடிச்சுட்டு ஓடுறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.